தொடர்ந்து கல்லூரி கனவு நிகழ்ச்சியின் தொடக்க வைக்கும் அந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பை முடித்தோம், கல்லூரிகளை சேர்ந்தோம், பட்டம் வாங்கினோம், வேலைகளை சேர்ந்தோம், கை நிறைய சம்பளம் வாங்கினோம் என்பதோடு உங்களுடைய கடமை முடிந்து விடுவதில்லை. எத்தகைய ஆற்றல் படைத்தவர்களாக நீங்கள் உயர்ந்தீர்கள், அத்தகைய ஆற்றலை வச்சு இந்த சமூகத்தை எப்படி மேம்படுத்த முயன்றீர்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம். பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றேன், மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றேன், மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றேன் என்று பெயர் எடுப்பது மட்டுமல்ல, கல்வித்திறன் முதல்வன், அறிவாற்றல் முதல்வன், படிப்பு திறனில் முதல்வன், பன்முக ஆற்றலின் முதல்வன், ஒருவரை மதிக்க தெரிந்தவன், சமத்துவமாக நடக்க தெரிந்தவன், அனைவரும் பின்பற்றும் பண்பாட்டு அடையாளம் கொண்டவன், அனைவரையும் வழிநடத்தக்கூடிய தலைமை திறன் பெற்றிருக்கக்கூடியவன் என்று தமிழ்நாட்டு இளைஞர்களை, மாணவர்களை உயர்த்தும் திட்டம்தான் இந்த நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அந்த இலக்கை அடையவே இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளை படித்து பல துறைகளில் மிக சிறந்த ஆளுமைகளாக உருவாகியவர்கள் பெயரை என்னால் இங்கு பட்டியலிட முடியும். அரசு பள்ளிகளை படித்து ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை விநியோகம் செஞ்சவர் இந்த நாட்டின் மிக சிறந்த குடியரசுத் தலைவர்கள் ஒருவராக உருவானவர் தான் மிக சிறந்த விஞ்ஞானியாக இருந்த ஏவுகணை தொழில்நுட்பம் முதல் பிரதமரின் அறிவியல் ஆலோசகர் உட்பட பலவற்றிலும் சிறப்பாக செயல்பட்டு இறுதியாக மக்கள் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்ட அப்துல் கலாம் அரசு பள்ளியிலே படித்தவர்தான். சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளியிலே படித்தவர். ஏன் இந்த மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றிய நம்முடைய தலைமைச் செயலாளர் அரசு பள்ளி தானே, அரசு பள்ளியிலே படித்தவர். நம்முடைய காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அரசு பள்ளியிலே படித்தவர் தான். அரசு பள்ளியில, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படித்து அவரவர் துறையில கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தாலும் நிச்சயம் முன்னேற முடியும் என்பதற்கு நம் கண் முன்னாலேயே மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கிறார்கள். அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கான வாசப்படிதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை, இடஒதுக்கீட்டு உரிமையை சட்டமாக்கி வித்திட்டது திராவிட இயக்கத்தின் தலைமகனான நீதி கட்சி. எப்படியாவது படித்துவிடு, எங்காவது போய் முன்னேறிவிடு என்று தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய கல்வி உரிமையை பெற்றெடுக்க இந்த சமுதாயத்துக்கு எழுச்சியூட்டினார். அவரால் பச்சை தமிழர் என்று போற்றப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பள்ளிகளை திறந்தார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். இன்று நாங்கள் உயர்கல்வியை, ஆராய்ச்சி கல்வியை ஊக்கப்படுத்தி வருகிறோம். பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும்
திறமை மற்றும் அறிவுசார் கல்வியாக அதனை மாற்றி காட்டி வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் உயர இதுதான் காரணமாக அமைந்திருக்கிறது. மிக அதிக அளவு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி அறிவு விகிதம் என்பது தேசிய சராசரியை விட அதிகம். கல்வி தரம் என்பதும் மற்ற மாநிலங்களை விட அதிகம். கல்வியில உயர்ந்த தமிழ்நாடாக தற்போது விளங்கிக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் தமிழர்கள் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அதற்கான கல்விக் கொள்கையைத்தான் நாம் இது நாள் வரை கடைபிடித்து வருகிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு இணையான கல்விக் கொள்கை எந்த மாநிலத்திலும் இல்லை என்றே சொல்லலாம். இதனை இன்னும் செம்மைப்படுத்தி கல்வியில சிறந்த தமிழ்நாடாக ஆக்குவதற்காக தீட்டப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அந்த திட்டத்தின்படிதான் கல்லூரி கனவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்பை முடித்திருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயரப் போகிறீர்கள். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு உயரப் போகிறீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் என்று கெத்தாக வலம் வர போறீங்க. பள்ளிக்கூடங்களில் இருந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்காது என்று சொன்னாலும் கல்லூரி காலத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகிவிடும். அதை மறந்துடக்கூடாது. எனவே பள்ளி கல்வி காலத்தை எப்படி பயன்படுத்தினீங்களோ அதே போல நீங்க கல்லூரி காலத்திலும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரியையும் படிப்பையும் கவனமாக தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் கல்லூரி காலத்தில் கவனத்தை சிதறவிடாமல் இருப்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு நாளும் படிப்பில கவனம் செலுத்துவது மட்டுமல்ல, நீங்கள் கல்லூரியில் அழுத்து வைப்பதற்கு காரணமான உங்கள் பெற்றோரின் கனவையும் உழைப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். பொறியியல் மருத்துவம் மிக சிறந்த படிப்புகள் தான். பொறியியல் மருத்துவம் என்பது மிக சிறந்த படிப்புகள் தான். ஆனால் அந்த 2 கனவுகளோடு மட்டும் நின்றுவிட வேண்டாம். இன்று வாய்ப்புகள் எல்லா துறைகளிலும் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் படித்து முன்னேறி உழைப்பை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்தந்த துறையில் மிக சிறந்த வல்லுநர்களாக ஆவதற்கு கல்வி நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் குறித்தான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி தான் இது. பல திறன்கள், தனி திறன்கள் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதே நம்முடைய நோக்கம். கல்லூரி கனவு நிகழ்ச்சிக்காக சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இங்கு வந்திருக்கிறீங்க. நேரு விளையாட்டு அரங்கமே உங்களால் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உங்களால் இந்த அரங்கமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெற்றவர்களை நீங்க உற்று பாருங்கள். அவர்கள் அனைவருமே தங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுத்திருப்பவர்களாக அந்தந்த துறையில் அளவுக்கு அதிகமாக கடுமையாக உழைத்திருப்பார்கள். பிடித்த துறையை தேர்ந்தெடுத்ததும் கடும் உழைப்புமே ஒவ்வொருடைய வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுங்கள். அதில் அதிகமான உழைப்பை கொடுங்கள். உங்களுடைய வெற்றி நிச்சயம். இங்கே உங்களுக்கான அடுத்த திட்டங்களை குறித்து இங்கே பலர் விளக்கி பேச இருக்கிறார்கள்.
இங்கே வல்லுநர்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கு விளக்கக்கூடிய வகையில் தகவல்களை சொல்ல போறாங்க. நான் மாணவ கண்மணிகள் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களை, விவரங்களை, குறிப்புகளை நீங்கள் தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு பல்வேறு கல்வி நிறுவனங்களின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் கூட அதை பார்த்துவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்தேன். அவற்றை நீங்கள் தெளிவாக, பொறுமையாக அதை பார்த்து தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு நிகழ்ச்சியானது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1, 2 ஆகிய நாட்களில் நடக்கப் போகிறது. தமிழகத்தில் ஏராளமான கல்வி நிலையங்கள் உள்ளன. இந்தியாவில் தலை சிறந்த கல்லூரிகளாக 100 கல்லூரிகளை தேர்வு செஞ்சா அதுல 30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே கல்லூரி பட்டம் என்பதை எளிதாக அனைவரும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அந்த பட்டத்தை தாண்டிய தனி திறமை இருந்தால்தான் நீங்கள் தனித்து ஜொலிக்க முடியும், பிரகாசிக்க முடியும். அதற்கு தன்னம்பிக்கை வேண்டும், நம்மால் முடியும் என்கிற தைரியம் வேண்டும், நல்ல மொழி ஆற்றல் வேண்டும். தமிழ் மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியான தமிழிலும் உலக மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலும் எழுத, பேச, படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது பகுத்தறிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக 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 முக்கியம். அதை மறந்துவிடக்கூடாது. விரக்தி மனோபாவம் என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்னொன்று, உங்களோடு மற்றவர்களை ஒப்பீடு செய்யாதீர்கள். தமிழக முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.